ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று நம்ம ஒரு தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம். அதாவது நீரில் மூழ்குறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி காப்பாற்றணும், தடுக்கணும், இதுக்கான முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மக்களுக்கு இப்படியும் ஒரு நாள் இருக்கா, நம்ம இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோமா, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய இன்னைக்கு நம்ம விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டே எதனால் கொண்டாடுறோம் டாக்டர்? சரியாக கேட்டிங்க. இது வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரௌனிங் அப்படின்னா நீரில் மூழ்குதல். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி ஜூலை 25 ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொண்டாடுறாங்க. அந்த நீரில் மூழ்குறாங்க என்னென்ன பாதிப்புகள் வருது, அதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மக்களுக்கெல்லாம் போகணும். இட் சுட் பி எ குளோபல் ஒன். அதாவது உலக அளவில் அந்த அவேர்னஸ் போகணுன்றக்காக தான் இந்த நாளை அவங்க செலக்ட் பண்ணி கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடும் விதமாக நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது நேயர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். சரியா சொன்னீங்க. அதாவது நீரில் மூழ்குறாங்க அப்படின்னாவே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது நீச்சல். நீச்சல் தெரிஞ்சா நம்ம ஏன் மூழ்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே வந்துடும். இந்த நீச்சல் இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. நகர்ப்புறங்களில் இதுக்காண்டி கிளாஸ்லாம் போயிட்டு வராங்க. இப்போ இந்த நீச்சலை எத்தனை வயசுலேருந்து கற்றுக்கலாங்க டாக்டர்? நீச்சல் என்பது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு இன்றியமையாத ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எவ்வளோ நம்ம ஏர்லியராக சில பேர் 4 வயசு 5 வயசுலேருந்தே கூட லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனிதிங் ஃபார் தட் மேட்டர் நம்ம சின்ன வயசில் ஆரம்பிச்சோன்னா நல்லா பிக்கப் பண்ணிக்கிறோம். அதோட நீச்சல்ன்றது ஒரு வெரி குட் எக்ஸசைஸ். ஒரு உடம்புல எல்லா தசைகள் ஆக்ட் ஆகும். ஸோ வெரி குட் எக்ஸசைஸ். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பழகிக்கலாம். அதுக்காக நம்ம வயசானவங்க பழகக்கூடாது அப்படின்றது கிடையாது. இப்போ ஈவன் 30 வயசு 40 வயசு இருந்தால் கூட நீங்கள் நீச்சல் பழகிக்கலாம். பட் கொஞ்சம் சின்ன வயசில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிக்கப் பண்ணி நல்லா ஈஸியாக பழகிக்கலாம். ஏஜ் ஆக கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் பழகிக்கலாம். பட் நீச்சல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இன்றியமையாதது அப்படின்னா, நம்ம ஆக்சிடென்டலாக ஒரு குளத்தில் ஏதோ ட்ரௌனிங் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது நீச்சல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு சேஃப்டி மெஷர்லேயும் வருது, ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர்ஸ்லேயும் வருது உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கிறது நல்லது. அப்படி கற்றுக்க முடியாதவங்க ஒரு வேளை தண்ணியில் போயிட்டு விளையாடும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே மூழ்கிடுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு என்ன மாதிரி இருக்கணும் டாக்டர்? ஸோ ஆக்சுவலாக இது பக்கத்தில் இருக்கவங்க தான் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சதுன்னா இந்த ட்ரௌனிங் ஆகும்போது நம்ம நீச்சல் பண்ணி வெளியே வந்துடலாம், இல்லை வெளியே வந்துடலாம். பட் எனக்கு நீச்சல் தெரியல, நான் ஒரு தண்ணியில் மாற்றிக்கிறேன் அப்படின்னா என்னால் நம்ம ஒன்றும் பண்ணுறது கஷ்டம். சப்போஸ் ஆழமாக இருக்க இடத்துல அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு நீச்சல் தெரியாமல் ஆழத்தில் போயிட்டேன்னா அது கஷ்டம்தான். அது கஷ்டம்தான். என்னால் இப்போ வெளியே கத்தி கூப்பிட முடியாது. ஏன்னா நம்ம தண்ணியை முழுங்கிடுவோம். ஸ்வாலோ த வாட்டர். அந்த வாட்டர் ஸ்வாலோ பண்ணும்போது அது யூசோஃபேகஸ் போகாமல் சம்டைம் லங்ஸ்குள்ளே போயிடும். தட் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம். அதே பேசிக் ப்ராப்ளமே. அது நுரையீரலுக்குள்ளே போயிடுறதுனால தான் உயிருக்கே ஆபத்து வர்றது. இப்போ அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்த்த உடனே முதல்ல என்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்? முதலுதவி ஃபர்ஸ்ட் அவங்களை அந்த நீர்லேருந்து அப்புறப்படுத்தி ஒரு பிளெயின் லெவலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நம்ம அவங்க ரொம்ப ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். ஸோ பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு மூச்சு விடுறதெல்லாம் கஷ்டமாக இல்லை, நல்லா இருக்கணும்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் மூச்சு திணறல் வருது, இல்லை ஹார்ட் சில சமயம் கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் நம்ம திருப்பி கொண்டு வரதுக்கு பேர் தான் கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன். அதுக்கு பேர் சிபிஆர் பேர். இதை சாதாரண மக்களும் கற்றுக்கணும் இல்லைங்களா? ஆமாம், இது ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி. என்ன பண்ண நான் இப்போ சொல்கிறேன். நான் அது காமனாக இருக்க மக்களும் பழகிக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். மெடிக்கல் பீப்புள், பேராமெடிக்கல் பீப்புளுக்கு அது ரொட்டீன், அவங்க தெரியும். பட் காமனாக இருக்க பீப்புளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் அது தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா சிபிஆர்ன்றது என்னென்னா அது கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் தான். கார்டியோனா ஹார்ட், பல்மனரினா லங்ஸ். ஸோ ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் வருது, லங்ஸ்லேயும் ப்ராப்ளம் வருது ட்ரௌனிங்னால. அது ரெண்டையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ ஹார்ட்டும் நின்று போச்சு, இல்லை லங்ஸ் நின்று போச்சு அப்படின்னா அதை திருப்பி டெம்பரரியாக நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த சிபிஆர்.
என்ன பண்ணணும்னா இப்போ நேராக படுக்க வச்சு கரெக்டாக நெஞ்சுக்கு மேலே அந்த ஹார்ட்டோட லெவல் தெரியும் இடது பக்கம் ஒரு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி எடுக்கணும். ஆல்மோஸ்ட் டீப்பாக நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும். ஸோ அமுக்கும் போது நம்ம செஸ்ட்டுக்கு மேலே இருந்து அமுக்கும் போது அந்த ஹார்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ப்ரெஷர் மேலே தடவிலாம் கொடுக்கக்கூடாது, நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து எடுக்கும்போது ஒரு 70 to 80 டைம்ஸ் பெர் மினிட் நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோ ஆகுது நமக்கு 72. அந்த 70 to 80 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு அமுக்கி எடுக்கும். ஓகே. அது வந்து ரிலேட்டட் டு ஹார்ட். இன் பிட்வீன் வந்து நம்ம வாய் டு வாய், நம்ம வாயில் இருக்க ஆக்சிஜன் அவங்க வாய்க்கு உள்ள இது பண்ணும். நம்ம விசில் பண்ணுற மாதிரி நம்மள இருக்க ஆக்சிஜனை வந்து அவங்க வாய்க்குள்ளே தள்ளணும். அது வந்து அந்த நிமிஷத்துக்கு ஒரு 20 to 22 தடவை பண்ணும். ஸோ ஒரு 4 தடவை ஹார்ட் அமுக்கணும், ஒரு தடவை வாயிலேருந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து 1:4ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த 4 தடவை இதுதான் சிபிஆர். ஸோ இது வந்து டெம்பரரி மெஷர். அதை இப்போ ஹார்ட் நின்று போச்சு அப்படின்னா அமுக்கணும். சில பேருக்கு இதில் நல்லா ரெசிஸ்டேட் ஆகி நல்லா நார்மலுக்கு வந்துருவாங்க. சினிமாலாம் பார்ப்பீங்க, டக்குன்னு அமுக்குவாங்க, டக்குன்னு முழிக்கிற மாதிரி. இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி சொல்லி நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி டாக்டர்? தண்ணி நிறைய குடிச்சா இன்னும் ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆஸ்பிரேட் ஆகிறதுன்றது என்னன்னா வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி வந்து லங்ஸ்குள்ள போயிடும். அந்த இது நம்ம அதுக்காக குப்புற படுக்க வச்சு அமைக்கிறது. குப்புற படுக்க. ஓகே. நேர வயசு நம்ம வயிறுல இப்போ தண்ணி பிடிச்சிட்டாங்க, நிறைய வயிறு ஃபுல்லாக டிஸ்டன்ட் ஆகி தண்ணி நிறையா இருக்கு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த தண்ணி வந்து வெளியே வந்து லங்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும். அது பேர் ஆஸ்பிரேஷன். ஓகே டாக்டர். அந்த தண்ணி வெளியே போட்டு நம்ம குப்புற படுக்க வச்சு அமுக்கணும்னா அவங்க வாய் வழியே வெளியே வரும். நல்ல தகவல் டாக்டர். இதை வந்து அதுக்கு பேர் ப்ரோன் பொசிஷன். பின்னாடி இல்லாமல் குப்புற படுக்க வச்சு நீங்கள் வயிறு அமுக்குனீங்கன்னா அது உள்ள இருக்க தண்ணி பூரா வெளியே போயிடும். இதுதான் பேசிக் சிபிஆர்னு சொல்லி இது காமன் பீப்புள் எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ குழந்தைகள் வந்து நீரில் மூழ்கிறது தடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் டாக்டர்? ஸோ ஆல்வேஸ் குழந்தைகள் வந்து ஸ்விம்மிங் போகிறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி அண்டர் சூப்பர்விஷன். யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தால் தான் அவங்க ஸ்விம்மிங் பண்ணுறது சேஃப்டி. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ஸ்விம் ட்ரெயினர் இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறது சேஃப். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அதுக்குன்னு இந்த ப்ரொடக்டிவ் வியர்ஸ்லாம் இருக்குது, காகிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஜாக்கெட்டே இருக்குது, லைஃப் ஜாக்கெட்டில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தேன்னா இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்கணுமான்னு எனக்கு இல்லை. வீட்லேயே வந்து லைட்டாக ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஒரு 6 வயசு பையன் போயிட்டு விளையாடுறான். அவன் அறியாமே அவன் உள்ளே போயிடுறான். இதை பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிற அவனை விட ஒரு 2 வயசு சின்ன பையன் நம்ம அண்ணன் முழுகிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாசத்துக்காக அந்த காப்பாத்தலாமே இல்லை, அவனுக்கு தெரியாது இல்லைங்களா, போயிட்டு கை கொடுக்குமே அவனும் உள்ளே போயிடுறான். ஜஸ்ட் அதை பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் பக்கத்தில் இல்லை, வீட்டில் கட்டிட்டு விட்டுருக்காங்க. அந்த ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு அவங்க அப்பா வெளியில் வராரு. அவர் பார்த்தோன்னே உடனே போயிட்டு அந்த குழந்தைகளை மீட் எடுக்கிறார். இது யாருடைய கரெக்ட்? இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒன்று தொட்டிய மாதிரி இருந்தால் அதை கவர் பண்ணி வைக்கிறது சேஃப். ஆஃப் டேங்க் ஆச்சு ஃபில் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஃபுல்லாக இருக்குது தண்ணி. அது ஒன்று டேங்கை கவர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா சுற்றி ஒரு ஃபென்ஸ் சின்ன வலைகள்லாம் போட்டு அப்படி வச்சுக்கிறது தான் சேஃப். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியை பார்த்தோன்னா விளையாட ஒரு ஆர்வம் வரதான் செய்யும். தவி குடிக்கும்போது அது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் அந்த குழந்தைய அதை ரீச் ஆகாமல் வச்சுக்கிறது சேஃப். இப்போது ஒருத்தவங்க தண்ணியில் முழுகிட்டாங்க டாக்டர், அவங்கள இவங்களே காப்பாற்றினதுக்கு அப்புறமா கூட கண்டிப்பா அவங்க முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டு போகணுங்களா டாக்டர்? கட்டாயம் கூப்பிட்டு போகணும். ஓகே. ஏன் டாக்டர், எதனால? ஸோ நீங்கள் அப்போதைக்கு வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி நல்ல உயிர் பொழைச்சி வெளியே வந்துட்டாங்கன்னா கூட அதோட சில காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபியூச்சரில் வரலாம். அந்த ஃப்ளூயிட் லங்ஸில் போயிருக்கலாம், அந்த செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லங்ஸில் இருக்க ஃப்ளூயிட்னால இன்ஃபெக்ஷன் வரலாம். இது ஆமாம் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது லங்ஸோட இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண விட்டோம்னா அது ஃபியூச்சரில் லங்ஸோட கெப்பாசிட்டியே குறைஞ்சி போயிடும். ஓகே. இப்போ நம்ம நீச்சல் குளங்களில் போய் கற்றுக்குறோம் இல்லைங்க டாக்டர், அந்த தண்ணிக்கும் இப்போ 6 குளங்களில் இருக்கிற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குங்களா டாக்டர்? கட்டாயம் வித்தியாசம். ஓகே. நீச்சல் குளங்களில் வந்து அவங்க கொஞ்சம் குளோரினேட் பண்ணி அந்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் அந்த இதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் குளம் ஆறுல இருக்கிறது வந்து நேச்சுரல் சோர்ஸ். அப்படி இல்லை அந்த தண்ணியை முழுகிறதுனால ஏதாச்சும்
ஆமாம், டெஃபினெட்லி டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் கண்டென்ட் இப்போ நீச்சல் குளத்தில் இருக்கலாம் சோடியம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக பிளெயின் வாட்டரில் அது கம்மியாக இருக்கும். பிளைன் வாட்டர்ல கம்மியா இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணது கொஞ்சம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் சொல்லுவோம். அந்த சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது மாதிரி அந்த வாட்டரில் வந்து சோடியம் அளவு கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு இது பற்றிய தகவல்கள், அதாவது இந்த மூழ்கி ஏதாச்சும் உங்கள் வீட்லேயும் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இருந்தா இது போல் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. வெளியூர் நேர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம். முதல் நேயர், வணக்கம். வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். சந்திரசேகர் சார், நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்க. தெரியல, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அடிக்கடி உங்க பேர் கேட்பேன் நான் எஃப்எம் கேட்கும் போது. சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், என்னன்னா ஒருத்தருக்கு அந்த நீச்சல் அப்படிங்கிறது தெரியாது, அவங்க திடீர்னு விட்டுறாங்க, பக்கத்துல யாருமே இல்ல பாதுகாக்க. அப்போ அவசர காலத்துல நம்ம உயிர் தப்பிக்கிற மாதிரி நீச்சல் கத்து வச்சுக்கிறது அப்படிங்கறதும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி வரலாம்? பேனிக் ஆக கூடாது, ஆனா மூக்குல போகும், காதுல போகும், வாயில போகும், எல்லாம் தண்ணி, மூச்சு வேற அடிக்கும். இந்த சமயத்துல என்ன பண்ணுறது? ஓரளவுக்கு சிச்சுவேஷனை வேர்சன் பண்ணாம ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அது எவ்வளவு நேரம் நம்ம அந்த தண்ணிக்குள்ள இருக்குன்றதே வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 30-40 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா ரிலேட்டிவ்லி சேஃபர். எல்லாத்தையுமே வெளியே ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அவங்க வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து தண்ணியை முழுங்குவாங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஏன்னா அவங்களால வெளியே வர முடியாது. தே வில் swallow the water. அந்த முழுங்குற தண்ணி வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டால் கூட கொஞ்சம் சேஃப். அது லேரிங்ஸ்ன்னு சொல்லி தொண்டைக்குள்ளே போயிட்டால் இம்மிடியேட்டாக உயிருக்கு ஆபத்து. ஆமாம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து தண்ணியை விழுங்குறது. அந்த தண்ணியை விழுங்குறது லேசாக தான் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போயே போய் நீங்கள் ஒரு 30-40 செகண்ட்ஸில் 1 மினிட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா எல்லாமே சேஃப் தான். ஒரு ஆமாம் 2 or 3 மினிட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ நேரம் ரொம்ப லேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம். இப்போ மேலே கூட கேட்டாங்க, குழந்தை உள்ளே விழுந்துட்டு 1 மினிட்ல வந்து தூக்கிட்டோன்னா நத்திங் ஹேப்பன்ஸ். டாக்டர், இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னீங்க, இந்த ரெஸ்பிரேட்டரிக்குள்ள தண்ணி போயிடும் அப்படின்ட்டு. அது பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் இவங்களுக்கு அந்த இடத்துல போயிருக்குன்னு? எப்படி சிம்டம்ஸ் தெரியும் டாக்டர்? அது வந்து லங்ஸ்குள்ள போயிட்டுன்னா மூச்சு திணறல் வந்துடும். மூச்சு திணறல் லங்ஸோட வேலை வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறது தானே. தண்ணி அதுக்குள்ளே போய் அது ஒரு காற்று பை மாதிரி லங்ஸ். காற்று பைக்குள்ள நீரே இருக்காது, தண்ணியே இருக்காது. நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி லங்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அது அந்த தண்ணி போய் அடைச்சிக்கிறோம். மூச்சு விட கஷ்டம், மூச்சு திணறல் இம்மிடியேட்டாக வந்துடும். அதுதான் ப்ராப்ளம். ரொம்ப நன்றி டாக்டர், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். பை மேம். பை மேம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மேடம், பொன்ராஜ் பேசுறேன். பொன்ராஜ் சார், பேசுங்க டாக்டர்கிட்ட. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வந்து சென்னை திருநெல்வேலி முக்குடல். சொல்லுங்க சார். திருநெல்வேலியா? முக்குடலுங்களா? முக்குடல். ஓகே ஓகே. அங்க வந்து தாமிரபரணி ஆறு இருக்கு. எனக்கு வந்து நீச்சல் தெரியாது. ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நானும் என் தங்கச்சி வந்து ஒரு 7 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் என்ன பண்ணேன், நல்லா ஆழமா இருக்கிற டக்குன்னு குளிச்சுட்டோம் நாங்க 2 பேரும். ஓ ஓகே. 2 பேருமே மூழ்கிட்டோம். என்ன பண்ணேன், என் தங்கச்சி என் தோல் மேல ஏறி உட்காந்துக்கிட்டா, நான் உள்ள போயிட்டேன். உள்ள எனக்கு கால் எட்டல கீழே, அவ்வளவு ஆழம். வந்து ஒருத்தர் காப்பாத்தின விதம் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. வேற பக்கம் அவர் வேற 2 பேரும் ஒரே டைம்ல காப்பாத்தினாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் முடியும் பிடிச்சாரு. ஆமா. முடிய பிடிச்சி கரன்னு நீச்சல் அடிச்சு கொண்டு வந்து கரையில விட்டாரு. அவர் ஒரு 5 நிமிஷம் லேட்டா எங்களை பிடிக்கலன்னா நாங்க 2 பேருமே அப்பவே காலியாயிருப்போம். ஆனா அந்த முடிய பிடிக்காம நாங்க அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது, கைய காலை ஏதோ பிடிச்சாலும் நம்மளை பிடிச்சி உள்ள அனுப்பிச்சிருவாங்க, முடிய பிடிச்சாதான் அவங்க முடி வலி தாங்க முடியாம நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது கரெக்டா? இல்ல, வலி இல்ல, முடின்றது மேலோட்டமா இருக்கிறதுனால அது பிடிச்சி கொள்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் ஒண்ணு. பட் அது வலி இருக்குங்க. கை நம்ம சைடில் பிடிச்சோன்னா அவங்க சைடில் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. முடிந்து உடம்புலோட டாப்பில் இருக்குது. ப்ளஸ் ஹோல்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம், கை வழுக்காது. மற்றபடி அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிய பிடிச்சிங்கன்னா ஒன்று கிரிப்பு மாதிரி கிடைக்கும். இன்னொன்று தலை தானே நம்ம டாப்பாக மேலே இருக்கும். சைடில் கீழே சைடில் போய் நீங்கள் திருத்தி இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும்.
ஸோ முடிய பிடிச்சிருக்கிறதுக்கு பர்பஸ் அதுதான், அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் ஒன்றும் கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா அவர் முடிய பிடிக்குமா, நான் அவர் தலையில கை வலிக்குது, தலையை தான் அமுக்குனால அவரை பிடிக்கல. அதனால அதை நீ அவங்களை ஃபோல்ட் பண்ணும்போது அதுவும் ப்ரிவென்ட் பண்ணும். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. ஆனாலும் அவங்க உயிர் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் ரியலைஸ் பண்ண முடியாது சார் உண்மையாகவே. ஏன்னா இந்த இன்சிடென்ட் எனக்கும் நடந்திருக்கு. சின்ன வயசில் முழுகிடுறோம், நம்ம வெளியே வரணும்னு பார்க்குறோம், ஆனால் நம்மளால முடியாது. அது எதனாலங்க டாக்டர்? அந்த தண்ணிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் அந்த பேசிக் தெரிஞ்சது நம்ம தெரிஞ்சு, ஆனால் பயம் தான் ஃபர்ஸ்ட் வருது, என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக நம்ம வித்தின் செகண்ட் நம்ம சப்போர்ட் யாராவது இருந்தாங்கன்னா we are safe. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகேஸ்வரி மேடம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ நீங்க இந்த டேல கொண்டாடுறது வந்து வாழ்த்துக்கள் நம்பர் 1. சரிங்க சார். உங்க தொண்டுக்கு சிறக்க வாழ்த்துக்கள் நம்பர் 2. நன்றி. நிறைய பேர் நம்ம 2 இடத்துல பார்த்திருக்கோம். மெரினா பீச்ல டெய்லியே இங்க இருந்து சாந்தோம் பீச் ஏதோ ஒரு பீச்ல டெய்லி என்னதான் நீச்சல் கத்துனா கூட நிறைய பேர் ஃபேட்டல் டெத் வருது. ஓகே. அது ஒண்ணு, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? நீச்சல் தெரிஞ்சவங்களால கூட போர்டு கலந்து அங்கேயே அவங்களும் இறந்திருக்காங்க, நிறைய நியூஸ் பாக்குறோம். சரிங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கத்து கொடுத்தாங்க வேளச்சேரியில ஒரு இடத்துல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தோம்னா பிஃபோர் த பேரண்ட்ஸ் வந்து அந்த பையன் அப்படியே கத்து கொடுக்கும் போதே போயிருந்தான். இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து கொஞ்ச நாள் மூடி வச்சுன்னா நம்ம மெரினா பீச்ல அதே மாதிரி ஆயிருக்கு, நீச்சல் கொடுக்கல. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 6 months இட் வாஸ் க்ளோஸ், மெயின்டெனன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம், how to prevent that loss of death. அதுதான் சார். சரிங்க சார். நீங்கள் 2 கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போது மெரினா பீச்ன்றது அது வந்து கடல் வாட்டர். கடல் வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணுறதும் நம்ம ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வாட்டரும் கண்டென்ட்டும், கடல் வாட்டர் ஃபுல் ஆஃப் சீ வாட்டர் வந்து நிறைய சோடியம் உப்பு நிறைய இருக்குது. இது வந்து பிளெயின் வாட்டர், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கடலில் ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து அதுக்கும் தனியாக கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்ம நார்மல் ஸ்விம்மிங் பூலில் பண்ண ஸ்விம்மிங் வந்து கடல் வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் மேலே வரலாமே ஒழிய அந்த டைட்ஸை ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் சம் ட்ரைனிங். ஆக்சுவலாக கடல் வாட்டரில் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் நல்லது. பட் ஸ்விம்மிங் வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், யூ கேன் கம் அப். ப்ளஸ் அதே மாதிரி கடல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டோன்னா இந்த நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட இன்னும் டேஞ்சர் அதிகம், ஈஸியாக ஆஸ்பிரேட் ஆயிரும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவுகள்லாம் வரலாம். அதனால் மெரினா பீச்சில் நீங்கள் போய் இது பண்ணணுன்னா நீங்கள் ரொம்ப உள்ள டீப்பாக போகாமல் மேலோட்டமாக இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஒன்று. இல்லை அங்கே கைடு யாராவது வச்சு கடல் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கவங்கள வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா சேஃப். அது ஒரு ரீசன், ஒரு ஆன்சர். ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனிங் ஆகும்போது கொஞ்சம் கூட ட்ரெயினர் வச்சுக்கிட்டு சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறதே நல்லது. ஏன்னா நமக்கு அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம உள்ளே மூழ்கிற வாய்ப்புகள் இல்லை நம்மளுக்கு அந்த டவுனிங் ஆகிற வாய்ப்புகள்லாம் அதிகம். கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அது தண்ணியிலேருந்து உள்ளே வெளியே வர்ற அளவுக்கு பழகிட்டிங்கன்னாவே பாதி ஸ்விம்மிங் முடிஞ்சிச்சு சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் இருக்காங்க அடுத்த நேயர். வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போது அந்த பேசிக்கே அந்த ஸ்விம்மிங் தான், அந்த வெளியில் வர அளவுக்கு பழகணும். அப்படி அது எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? இண்டிவிஜுவல் தான் மேடம். ஒரு 1 week 10 daysலேயே யூ கேன் பிக் அப் தட். ஒரு வாரத்துலேயே அது. ஆனால் நீங்கள் வந்தப்பமே சொல்லிட்டீங்க நான் டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு நீங்கள் அதையும் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. ஆமாம், அதில் எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு? ஆக்சுவலாக நான் ஒரு விருதுநகர் பக்கத்தில் கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஓகே. ஸோ அதனால் ஸ்விம்மிங் அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் சைக்கிளிங் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். எங்கள் வீட்டில் அப்பா சொல்லுவாங்க ஸ்விம்மிங் சைக்கிளிங்கிறது நம்ம வாழ்க்கை முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்விம்மிங் பண்ணாலும் எப்போ நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஐ வில் ஸ்விம் ஃபார் half an hour 45 minutes. பிகாஸ் இது வந்து நாட் ஓன்லி பேசிக் லைஃப் சயின்ஸ் பட் இட் ஹெல்ப்ஸ் யுவர் பாடி டு ஹேவ் மொபிலிட்டி. ஏஜ் ஆக நம்ம மொபிலிட்டி நல்லா இருக்கணும்னா ஸ்விம்மிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எக்ஸசைஸாக கூட எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஸ்விம் பண்ணுறது இல்லை நல்லது ஆக்சுவலாக. ஒரு நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் வந்து அம்பத்தூர் தேவராஜ் பேசுகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு உங்க கூட பேசுகிற மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் மகிழ்ச்சி. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். நீச்சல் வந்து எங்கள் வைஃப் நல்லா அடிப்பாங்க. வெரி குட். நல்ல நீச்சல் தெரியும், எனக்கு சுத்தமா தெரியாது. ரிவர்ஸா இருக்கு, சொல்லுங்க. ஆமா,
எப்படி கத்துக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். இப்போ ஒரு முறை ஊருக்கு போயிருந்தோம், அது பெரிய கல்லு கிணறு, அந்த காலத்து கிணறு, இந்த பாறையிலே இருக்கும் பாத்தீங்களா, ஆமா ஆமா. அந்த கிணத்துல வந்து கயிறு கட்டிட்டு மேல புடிச்சுக்கிட்டு அப்படியே விட்டு விட்டு சொல்லி கொடுத்தாங்க. சரி. ஆனா எப்படி நானும் நீந்தி பாக்குறேன், வரவே மாட்டேங்குது. என்ன வயசு சார் உங்களுக்கு? நல்ல கொஸ்டினா இருக்கு. என்ன ஏஜ் உங்களுக்கு இப்போ? எனக்கு 54 ஆகுது. சரி, இன்னும் ஒன்றும் லேட் ஆகலை. பட் ஆனால் கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்விம்மிங்கிறது ஆல் ஆஃப் அ சடன் 1 நாள் 2 நாள் வந்துடும். நீங்கள் அந்த கிணத்துலேயே பழகலாம், கயிறு கட்டி நீச்சல் சொல்லி கொடுப்பாங்க. பட் ஆனால் எவ்வளவு சொன்னாலும் வர மாட்டேங்குது. இல்லை சார், அது வந்து மினிமம் ஒரு 10 days 15 days ஆகுது ட்ரைனிங் எடுக்கணும். இது வர மாட்டேங்குது. மாட்டீங்கன்னா 1 நாள் 2 நாளைக்கு போனோன்னு நாளைக்கு ஸ்விம்மிங் பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் கஷ்டம். மினிமம் ஒரு 2 weeks ஆகுது நீங்கள் கிணறுலேயே சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு நம்ம இங்கே டவுனில் போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களோட ஹைட்டை பொறுத்து அந்த ஹைட் ஒரு 4 அடிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா முழுகாமல் இருப்பீங்க இல்லையா, அந்த லெவலில் ஸ்விம்மிங் பண்ணி பழகணும். முதல்ல எடுத்தோடனே நீங்கள் கிணத்துக்குள்ளே பழகினீங்கன்னா பழக முடியாது. பயமா இருக்குது. ஆமா, பயமா இருக்குது வேற. ஆமா ஆமா. நீங்க ஸ்விம்மிங் பூல் போனே நீங்க 6 அடி உயரம் இருக்கீங்கன்னா ஒரு 4 அடி லெவல்லையே கொஞ்சம் கம்மியான தண்ணி இருக்க லெவல்லையே நீ ஸ்விம்மிங் கொஞ்சமாக அடிச்சு பழகிக்கணும். கொஞ்சம் அளவுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் 6 அடி போகலாம். நீங்க டைரக்டா கிணத்துக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் 50 வயசுக்கு அப்புறம். ஆனா நல்ல கொஸ்டின் இல்ல டாக்டர். ஆமா சார். தேவராஜ் சார் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எனக்கு வரலையே. நீ லேர்ன் பண்ணலாம், தப்பு கிடையாது. நன்றி நன்றி. இல்ல சார், அந்த கொஸ்டின் நல்லா இருக்குல்ல. எனக்கு வரலையே. வர்றதுக்கு நீங்க இன்னும் முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா, டாக்டர்கிட்ட பேசுங்க. நுங்கம்பாக்கம் டேக் பாண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க சார், நிறைய வணக்கம் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. நன்றி. 68 வயசு ஆகுது, நீச்சல் கத்துக்கல. எனக்கு அசிங்கமா தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என் தம்பி நல்லா நீச்சல் அடிப்பான், எத்தனை பேரை காப்பாத்திருக்கான். அதை பார்க்கும்போது பெருமையா தான் இருக்குது. ஆனா அவன் இப்ப உயிரோட இல்ல. அது நினைக்கும்போது வேதனையா இருக்கு. அவர் இருக்கும்போது நீங்க பழகி இருந்திருக்கணும். ஆமா ஐயா. முட்டை கோட்டை. சரி, இன்னும் ஒன்றும் இல்லை சார். 68 வயசுல நீங்கள் ஸ்டில் ஒரு கோச்சிங் யாராவது பண்ணி கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி பழக ஒன்றும் அது வயசு பாரே கிடையாது. சரியா சரியா. மனம் இருந்தால் நீங்கள் போய் பழகலாம். ஆனால் ஒரு 15-20 days அது மினிமம் நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். ரொம்ப ஆசையா தான் இருக்குது. ஆனா வயசு மூட்டு வலி இடுப்பு வலினால அது அந்த முட்டி வலி இடுப்பு வலி கழுத்து வலிக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். இப்போ தான் மேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் எலும்பு தேய்மானத்துக்கு, லம்பார் ஸ்பாண்டில் இடுப்பு தேய்மானம், முட்டி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாத்துக்குமே ஸ்விம்மிங் நல்ல எக்ஸசைஸ் சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது, பட் நல்ல எக்ஸசைஸ் மாதிரி வலியெல்லாம் நல்லா குறையும். ஆமாம் ஆமாம், நான் ஆர்த்தோபெடிக் டாக்டர் தான், அதனால் அது நீங்கள் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா. நன்றி நன்றிங்க. வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா, நான் பாரதாசன் பேசுறேன். டாக்டர் கொடுங்க. ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் சுப்பிரமணி பேசுறேன் சார். ஓ, காலையிலேருந்து பேசுறீங்களா? ஓ, சொல்லுங்க சுப்பிரமணி. நான் டாக்டர் சேர்த்து கூட வேறு சார் வந்து அதை போனேன், பேச ட்ரை பண்ண கிடைக்கல. சரி சரி, சந்தோஷம். வேலைக்கு போகலாம், அன்னைக்கு போனேன் பண்ணல. நான் நீச்சல்லாம் நான் ஓரளவு கற்று வச்சிருக்கேன். ஓகே ஓகே. பாப்பாவுக்கெல்லாம் இப்போதான் மரம் ரிலேஷன் சொல்ல வேண்டி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க, கற்றுக் கொடுத்தோம் கொஞ்சம். பாப்பாவுக்கு சின்ன தேய்ச்சி கூட கற்றுக் கொடுத்தோம் ஓரளவுக்கு. ஓகே ஓகே, தெரியும் சார். இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்விம்மிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான், அதை அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. அதான் நான் வேலை தான் செய்ய முடியல சார். வயசு 60 வேலைக்கு போக முடியல. சரி, எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரைட் சார், தேங்க்ஸ் சார். ஓகே, நன்றி. டாக்டர், இப்போ ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க இல்லையா? ஆமாம். எக்ஸ்ட்ரா கேர் எப்படி எடுத்துக்கணும்? எக்ஸ்ட்ரா கேர்னா நம்ம ஸ்விம்மிங் கற்றுட்டு நீங்கள் திருப்பி அதை அப்பப்போ நீங்கள் போய் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி ரெகுலர் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, நீங்கள் கற்றுட்டீங்க, அது வந்து திருப்பி மறக்காது. யூ கேன் ஸ்விம் அட் எனி டைம். பட் அதை நீங்கள் வீக்கெண்ட் இன்ட்ரோவில் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. யாரெல்லாம் வந்து இதை பண்ணக்கூடாது? ஸோ ஸ்விம்மிங் வந்து பேசிக்கலாக எல்லாருமே பண்ணலான்னு சொல்கிறோம். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஆல்கஹால் தண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமாம், அந்த நமக்கு சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்க ஓவராக மது அருந்திட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்கினாங்கன்னா ஈஸியாக ஆஸ்பிரேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு they will not have கண்ட்ரோல். அதனால் ஈஸியாக ட்ரௌனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்று ஆஸ்பிரேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க காப்பாற்றுறதே கஷ்டம் ஆல்கஹாலுக்கு. ஒருவேளை இந்த நீச்சல் தெரியாத நபர்கள்
நீர்நிலைகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் போகிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகலாம்? ஸோ அவங்க ஒன்று நான் சொன்னது மாதிரி ஒரு அவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது, இப்போ 4 அடி 5 அடின்னா அதுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது லைஃப் சேவிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பலூன் மாதிரி அவங்க போட்டு இது பண்ணுற மாதிரி அது போட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு சூப்பர்வைசரில் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக. டாக்டர், இப்போ வந்து நிறைய அந்த நீரில் மூழ்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒன்றும் தெரியாத குழந்தைங்களா இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு குழந்தைங்களா இருக்கிற முதியவர்களாக இருக்கணும். ஆமாம். அப்போ யாருக்கு அதிகமான அபாயம் டாக்டர்? அபாயம் 2 பேருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல அபாயம் அதிகமாக தெரியுது. குழந்தைக்கு என்ன தெரியாது இல்லையா? ஸோ பெரியவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் அபாயம், ரொம்ப அதிகம் குறைவுன்றது கிடையாது. ஆனால் யாருக்கு இப்போ அடுத்தபடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னா யாருக்கு அதிகமான சிகிச்சை தேவைப்படும் டாக்டர்? குழந்தைங்களுக்கு சிகிச்சை குழந்தைங்களுக்கு தேவைப்படும். ஓகே. அதுக்கப்புறம் 2வது உங்களுக்கு இந்த எபிலெப்சின்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த எபிலெப்சி ஃபிட்ஸ் இருக்கும், அதுக்கான மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ரொட்டீனாக. அவங்களாம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், இல்லை சூப்பர்விஷன் பக்கத்தில் யாராவது இருக்கணும். இந்த ஸ்விம்மிங் பூல் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது எபிலெப்சி வந்துருச்சுன்னு ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே டாக்டர். தென் 3வது நல்ல வயிறு நிமிர சாப்பிட்டுட்டு ஸ்விம் பண்ணக்கூடாது. ஆமாம், சேம் திங். அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம நேயர் வந்திருக்காங்க. ஆமாம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சுந்தரேசன் மேடம். ஓகே சுந்தரேசன் சார், பேசுங்க டாக்டர்கிட்ட. சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ தண்ணியை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊந்துட்டாங்க, அவங்க எத்தனை நிமிஷத்துக்குள்ள காப்பாற்ற முடியும்? எவ்வளோ சீக்கிரமாக காப்பாற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நான் சொன்னது இப்போ தான் சொல்லியிருந்தேன், 30 to 40 செகண்ட். 1 hour வரைக்கும் இருப்பாங்களா? 1 hour வரைக்கும் செகண்டுங்களா? செகண்ட் 30 to 40 செகண்ட். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வச்சாதான் அவங்களை உயிர் ஃபுல்லாக காப்பாற்ற முடியும். 1 மணி நேரம்லாம் அவங்க உயிருக்கு ஆபத்து அதிகங்கய்யா. 1 மணி நேரம்லாம் அவங்க தண்ணியை குடிச்சிருவாங்க, லங்ஸ் எல்லாம் பாதிச்சிரும். ஆமாம். ஒரு மேக்ஸிமம் 2 to 3 minutes காப்பாற்றிட்டீங்கன்னா நல்லது. இல்லை 2 to 3 நிமிஷத்துக்குள்ள காப்பாற்றணும். 1 hourலாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. எப்போ நம்ம தண்ணியில் விழுந்துருவோம், அப்போ எப்படி வெளியே வர முடியும்? ஸோ 1 மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம பக்கத்துல இருந்து காப்பாற்றினா ஈஸியாக காப்பாற்றலாம், ஒன்றும் தொந்தரவு இருக்கு. நன்றி சார். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ இந்த மழை காலங்கள்லாம் நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் டாக்டர்? ஆமாம், மழை நம்மளுக்கு சென்னையில் வந்து அந்தளவுக்கு பெரியதாக இல்லை. அந்த ஃப்ளட், அந்த வெள்ளங்கள் வரும்போது கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் முன்னேற்பாடுகளை எடுத்துக்கணும். தேவையில்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போகக்கூடாது. ஏன்னா வெள்ளத்தில் வர்ற தண்ணி வந்து நான் சொல்லும்போது க்ளீன் வாட்டர் கிடையாது, அதில் வந்து சேரும் சகதியுமாக வரும். இந்த சேரு சகதியாக வர்ற வெள்ளத்தில் வர்ற தண்ணி வந்து இன்னும் ரொம்ப மோசம், கடல் வாட்டரை விட ரொம்ப மோசம். ஸோ திக்காக இருக்கும், நம்ம உள்ளே முங்கிட்டோம்னா வெளியே எந்திரிக்கவே முடியாது. ஸோ வெரி டேஞ்சரஸ். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன போட் அந்த மாதிரி அந்த வெள்ளத்தில் அந்த மாதிரி போகணுன்னா போட் ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். முக்கியமாக இப்போ நான் ஒருத்தரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காப்பாற்ற தெரியறோம் எப்படி இருக்கணும்? ஆமாம், காப்பாற்ற போகிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் நீங்கள் ஒன்று ஸ்விம்மிங் தெரியுது தவிர கொஞ்சம் அதுக்கு இந்த பேசிக் ட்ரைனிங் எடுத்தால் நல்லது. நான் சொல்லல, ஏபிசி ட்ரைனிங், எப்படி அவங்கள வெளியே கொண்டு வர்றது, ப்ளஸ் ஸ்விம்மிங் எல்லாமே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் நல்ல விஷயம். டாக்டர், இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் இப்போ தெரியாதவங்க வேற விஷயம், நீச்சல் தெரிஞ்சவங்களே ஒரு வாட்டி அபாயத்தில் மாட்டிக்கிறாங்களே, அது எதனாலங்க டாக்டர்? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடலில் ஸ்விம் பண்ணுறவங்க நார்மல் நீச்சல் தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது தனியாக ஸ்விம்மிங் தெரியணும். நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட சில சமயம் அவங்கள அறியாமல் முதல்ல தண்ணி குடிச்சிருவாங்க. இப்போ நார்மல் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கூட மூழ்கும் போது சில சமயம் தண்ணியை குடிச்சிருவாங்க அவங்கள அறியாமல், தண்ணி மூக்கில் போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை வரும். சமூகம் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்துமா? நான் மடிப்பாக்கத்துல ஜிம்னான் பேசுறேம்மா. ஓகே டாக்டர், ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டாரு, அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன விட்டு? சொல்லுங்கம்மா. அதாவது ட்ரிங்க் பண்ணவங்க மட்டும்தான் நீச்சல் போக கூடாதுன்னு சொன்னாரு. அது இல்ல, நான் என் கண்கூட பார்த்தது, அதாவது ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, வலிப்பு நோய், இந்த தண்ணிக்குள்ள போய் என்ன வலிப்பு நோய் ஃபிட்ஸ் இப்ப சொன்னாருங்களே, நீங்க கவனிக்கல.
ஓ சாரி கவனிக்கல. சொன்னாங்க டாக்டர், நீங்க கவனிக்கல. ஃபிட்ஸ் இருக்கவங்களும் தண்ணிக்குள்ளே போகக்கூடாது, அவங்க கூட இருந்தாங்கன்னா யாரை கூட வச்சுட்டு தான் போகணும். நான் பெத்தே சொல்லி முடிச்சேம்மா. கூட இருந்தா இறந்து போயிட்டா. அதுக்காக 50 வருஷம் நீங்க. ஓ ஓகே ஓகே. அவளுக்கு நல்ல நீச்சல் தெரியும், சென்னையில இருந்து வந்தவதான். ஆனா அவளுக்கு இந்த ஃபிஷ் கவனிக்காம கூட இருந்தவங்க ஓகே ஓகே அப்ப காக்கா நீச்சல் அடிக்கிறான்னு அவளை விட்டுட்டாங்க. ஓகே ஓகே. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ சேடுமா, நான் இப்போதான் சொன்னேம்மா, ஃபிட்ஸ் இருக்கவங்க ஆல்வேஸ் ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணணும். இல்லை இருந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது ஆளுகள் இருந்துக்கிட்டு ஸ்விம் பண்ணால் சேஃப்டி நல்லது. பக்கத்துல இப்படி நினைக்கல அவளை. அதே மாதிரி உடம்பு முடியாதவங்க கூட போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா மேடம். ஓகேவா, வேற ஏதாச்சும் டவுட்டுங்களா? இல்ல வேற எதுவும் டவுட் இல்ல. ஓகே ஓகே. நேர்களே, நீங்கள் டாக்டர்கிட்ட நிறைய சந்தேகங்களை, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். ஏன்னா இப்போது கேட்ட கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது. எவ்வளோ நேரத்தில் அவங்கள காப்பாற்றிடணும், எப்படி காப்பாற்றணும், எல்லாமே விரிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நல்லா இருக்கீங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். இப்ப வந்து நம்ம நீச்சலுக்கு குளிக்க போறோம்ல டாக்டர். ஆமா. அப்ப ஒரு ஏரியில நம்ம குளிக்கும் போது சில இடத்துல வந்து சுழல் மாதிரி இருக்குது. அது தெரியாதபடிக்கு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி நம்ம தப்பிச்சு வர்றது? சுழல் வர்றது அது அந்த வாட்டரோட ஸ்பீடை பொறுத்து. அது வாட்டர் அந்த இடத்துல சுழல் போது ரொம்ப சூடாக, ஐ மீன் சுழல் வந்து வேகத்தினால வர்றது. ஆக்சுவலாக ஒரு சுழல் வர்றது வேகத்தினால வர்றது. நார்மல் வாட்டரை விட அந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான். ஈஸியாக நம்ம சுழல் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த இடத்துல சுழலோ அதுக்கு ஆப்போசிட் மூவ்மெண்ட்டில் நீங்கள் வெளியே வரணும். அப்படிங்களா? ஆமாம். ஆனால் அது கொஞ்சம் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் ஒரு தடவை நம்ம குற்றாலத்தில் குளிக்க போது ஒரு இடத்துல நல்லா தண்ணி தண்ணி மாதிரி ஓடுது. அந்த இடத்துல போனால் காலை பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருந்தது. கபாலில் நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், அதுக்கு இழுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வெளியே வரணும். அப்போ தான் வெளியே வர முடியும். முதல்ல பயப்படக்கூடாது சொல்லியிருக்காரு டாக்டர். பயப்படக்கூடாதான் முதல்ல அங்கே போயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. பயத்தை தவிர்த்து அதுக்கு ஆப்போசிட் மூவ்மெண்ட்ல வெளியே வந்துட்டோம்னா வெளியே வந்துடும் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினா பிறகு யாருமே அந்த இடத்துல போகல. சரி, நன்றிங்க. நன்றி சார், நன்றி டாக்டர். இப்போ இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூழ்கிற இந்த கல்வி இது ரொம்ப அவசியமா இல்லையா? இது நடைமுறையில் இருக்கா? இல்லை, ஸ்கூல் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு இப்போ இந்த விழிப்புணர்வு எவ்வளோ முக்கியம்? ஆமாம், சைல்டுக்கு அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது மாதிரி அவங்களுக்கு ஸ்விம்மிங்கோட பேசிக் இது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவசியமான ஒன்று தான். சைல்டு கேரில் இதே ஒரு பார்ட் ஆஃப் ஸ்விம்மிங்கை ஒரு பார்ட்டை கொண்டு போகிறது நல்லது தான். அது ஒரு எசென்சியல் மாதிரி கொண்டு போயிடலாம். இட்ஸ் எசென்சியல். குழந்தைங்க இப்போ படிக்கிறது மாதிரி ஸ்விம்மிங் ஒரு எசென்சியல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி அதை கொண்டு வந்தது நல்லது. சரி, நல்லது. இப்போது பேசிக்காக இப்போது பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் நம்ம கொண்டு ஸ்விம்மிங்னு கிடையாது, தண்ணி பார்த்தாவே என்னென்ன நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ முதல்ல அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு பயமா? ஓகே ஓகே. இல்லை, தண்ணியை பார்த்தா அந்த மாதிரி டோட்டலாக நம்ம குழந்தைகளை ப்ரிவென்ட் பண்ணுறதும் தப்பு. நம்ம சொல்லதே அது குழந்தைங்க வந்து ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. போய் பார்க்கணும்னு தோணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அது சில விஷயங்கள் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். இப்போ நீ லெவலில் தான் தண்ணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேபி பூல்னு தனியாக ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு 1 அடி 1 ஃபீட் 2 ஃபீட் 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். அந்தக்குள்ளே போய் குழந்தையில ஸ்விம்மிங் பண்ண விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்ன கேட்டால் சூப்பர்விஷனில் பண்ணுறது சேஃப். இப்போ கிராமப்புறங்களில் கிணறு இதெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா பசங்க வந்து போகாமல் இருக்க மாட்டேங்க. சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன சொன்னாலும் அது ஆப்போசிட்டாக அங்கெல்லாம் போகாமல் இருந்தால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த விபத்துகளை தடுக்க நம்ம என்னென்ன நடவடிக்கை பண்ணலாம் டாக்டர்? இது நம்ம கிராமங்களில் வந்து வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. அதாவது குளங்கள் இருக்குது, கண்மாய்கள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, ஆழ்கிணறுகள் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம கம்மாய் குளங்கள்லாம் தண்ணி சேலவாக இருக்க இடத்துல போய் நீச்சல் பழகிட்டு அதுக்கப்புறம் கிணத்துல குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம கிணறுல ஆழ்கிணறுல போய் தான் ஸ்விம்மிங் பண்ணணும். இல்ல டாக்டர், இப்போ விபத்துகளை தடுக்கிறதுக்கு அங்க என்ன பண்ணணும்? விபத்துகள் தடுக்க கிணறை சுற்றி நம்ம ஃபென்சஸ் போடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஸ்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி ஆழமானது உள்ள போகாதீங்க போர்டு வைக்கலாம். இல்லை அங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தவங்க அவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ போர்டு வச்சு ரொம்ப ஆழமானது உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிட்டாலே ஒரு இதுக்கு இல்லை முடியலன்னா ஃபுல்லாக ஃபென்சஸ் போட்டுடலாம். ஓகே ஓகே.
ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அவங்க போக மாட்டாங்க. பட் கம்மாய் அதுக்கெல்லாம் போகும்போது அதை அந்த மாதிரி வைக்கிறது கஷ்டம். அது நம்ம சூப்பர்விஷன்ல பண்ண முடியும். ஓகே டாக்டர், நம்ம ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், கொரட்டூர்லேருந்து முனியத்து பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், இப்போ எனக்கு வந்து இடுப்பு வலி இருந்தது. அதனால ஆட்டோ டாக்டர் பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பண்ண சொன்னாரு. பார்த்தீங்களா, சொன்னேன். ஏற்கனவே நான் சின்ன வயசுல ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன். ஓகே. அதனால வாரத்துக்கு 2 முறை பண்ணிட்டு வரேன். எல்லாம் ஸ்விம்மிங் போனா அழகா பண்ண முடியுது, எல்லாம் சூப்பரா பண்றேன். ஆனா மறுபடியும் வெளியே வந்து வரும்போது மறுபடியும் இடுப்பு வலிக்குது, எல்லாம் இடுப்புல வலிக்காரு. ஸோ ஓகே, பண்ணலாமா? என்ன வயசு உங்களுக்கு? 56. சரி, 56னா அது உங்களுக்கு வந்து இந்த லம்பார் ஸ்பானேஜ் கொஞ்சம் இடுப்பு எலும்பு தேய்மானங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆமாம் ஆமாம், எலும்பு தேஞ்சு நரம்பு அழுத்து கம்ப்ரெஷன் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு வந்து இந்த நீச்சல்ன்றது நல்ல எக்ஸாம்பிள், நல்ல தெரப்பி, ஐ மீன் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு. நீச்சல் பண்ணனா எல்லா நீச்சல், உள் நீச்சல் பண்றேன், மேல் நீச்சல் பண்றேன், எல்லாமே அடிப்பேன். ஓகே. பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்த பிறகு நடக்க முடியாம ஒரு மாதிரி குளிர வரேன். சரி, இது ஸ்விம்மிங் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது கூட நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட், எலும்பு தேய்மானத்துக்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுக்கணும். தேய்மானத்துக்கான கால்சியம் மாத்திரைகளோ ப்ளஸ் அதுக்குன்னு லம்பார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம், சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ், மாத்திரை சாப்பிட்டே வரேன். கால்சியம் மாத்திரைகள் போட்டுக்கோங்க. அந்த லம்பார் எக்ஸசைஸில் பக்கத்தில் ஏதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா ஸ்விம்மிங் கூட எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சத்தியம் வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு தான் சாப்பிடணும். நீங்கள் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம், கால்சியம் சொல்லுவோம். அது வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் தயிர் மோரெலாம் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. சரிங்க சார், நன்றி. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ராஜலட்சுமி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வணக்கம். ஒரு குழந்தைக்கு எந்த வயசுல இருந்து நம்ம ஸ்விம்மிங் கத்து கொடுக்க ஆரம்பிக்கணும்? எந்த நேரம், எவ்வளவு நேரம் கத்து கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். குழந்தைங்களுக்கு வந்துமா அந்த எவ்வளோ ஏர்லியராக முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். பட் ஆனால் மினிமம் ஒரு 5 வயசாவது இருக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா குழந்தை. 5 வயசுலேருந்து நம்ம ஸ்கூலிங் ஏஜ்னு சொல்கிறோம்ல, 5 வயசு ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த ஏஜ் வந்து ஐடியல். அதுக்கு கீழே வந்து குழந்தைகளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற இது இருக்காது. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங் பழகினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இடையில ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லது. இப்ப காலையில மாலையில அப்படி மாதிரி தினம் எக்ஸசைஸ் செய்யற மாதிரி அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு கேக்குறேன். இல்லை, அப்படி டிஃபரன்ஸ் டெய்லி போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். இல்லை, டெய்லி போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் டைம் இருந்தால் டெய்லி பண்ணிக்கலாம். டெய்லி நீச்சல் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஏர்லி மார்னிங் நல்லது. நம்ம காலையில் அதிகாலையில் பண்ணுறது நல்லதுமா, 6 to 7 அந்த மாதிரி பண்ணும்போது. சரி சார், நன்றி. சரி, நன்றி. நன்றிங்க டாக்டர். இப்போ நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம், இப்போ நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ட்ரௌனிங், மூழ்குதல்ன்றது வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் பேர் உலகத்தில் இறக்குறாங்க. இந்த ட்ரௌனிங்னால, அதாவது நீரில் மூழ்கிறதுனால 3 லட்சம் பேர் இறக்குறாங்க வருஷத்துக்கு. நம்மளுக்கு பக்கத்துல எல்லாம் தெரிய மாட்டுது குளோபலி. இன்னொரு ப்ராப்ளம், இது வந்து ப்ரிவென்டபிள் காஸ். நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இந்த 3 லட்சம் பேர் இறக்கிறத தவிர்க்கலாம். ஸோ இட்ஸ் கால் ப்ரிவென்டபிள் காஸ். ஸோ அதனால் அது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேரும்போது இதை கொண்டாடுறோம். ஸோ நம்ம அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்னென்னா சேஃபாக பார்த்துக்கணும். சேஃப்டி அண்டு உங்களுக்கு அந்த பேசிக் இந்த சொன்னோம் இல்லையா, சிபிஆர், அது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். நன்றிம்மா. கிராமத்துல இருக்கிறதுனால ஓசியிலே ஈஸியா கத்துக்குவோம். வெரி குட்மா, வெரி குட். ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் முதல்ல கத்துக்குவோம். அப்படியே 2 கை பிடிச்சிட்டு அதை அப்படியே கத்து கொடுப்பாங்க. பெரியவங்க கையை மேல படுத்துக்கிட்டு ஆமா, கை மேல படுக்க வச்சுட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கூட பாதுகாப்பு
ஏதாவது தண்ணி குடிச்சிட்டா கூட அப்படியே ரொம்ப தூக்கிடுவாங்க உடனே தூக்கிடுவாங்க. முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சேஃபா எல்லாம் நீச்சல் கத்துக்கிட்டோங்க சார். ஃப்ரீயாவே கத்துக்கிட்டோம். சிட்டில எல்லாம் அது வாய்ப்பு இல்ல. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார். சரிம்மா, நன்றிங்க சார். ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப தேங்க்யூமா. மேம். இது கூட வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு இருக்கு. சில தொழில்களில் வந்து இந்த ஸ்விம்மிங் மஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கைட்ஸாக இருக்கவங்க, அப்புறம் மீனவர்கள், அவங்கள ஈஸியா ஏன்னா தண்ணிலேயே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். ஓகே ஓகே டாக்டர். இந்த நேர் இருக்காங்க டாக்டர். சொல்லுங்க. வணக்கம். ஓகே இப்ப போயாச்சு. வணக்கம். என்னப்பா வணக்கம். ஹலோ. இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம். போயிடுறாங்களா, அவங்களெல்லாம் எப்படி டாக்டர் காப்பாத்துறது? யாருமா கேட்க புரியல. எதுல? மழை வெள்ளத்துல வரும்போது நிறைய பேர் அடிச்சிட்டு போயிடுறாங்க. மழை வெள்ளமா? காப்பாத்துறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா. ஏன்னா மழை வெள்ளம்ன்றது நான் சொன்னல இருக்கு, இங்கே வர தண்ணிலேயே மண்ணுன்னெல்லாம் வருது, மண்ணு பூ அதெல்லாம் வருது இல்லையா. மழை வெள்ளம்ன்றது அது ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் வரும். மழை வெள்ளம் அப்படி வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி தாங்கி பிடிச்சி நின்றுக்கிற வேண்டியதான். அதான் தட்ஸ் ஆல் வி கேன் டு. அந்த ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானே நம்மள சேஃபா. மழை வெள்ளத்துல இருந்து யார் உங்களுக்கு கஷ்டம், நம்ம வந்து ஏதாவது பிடிச்சி ஹோல்ட் பண்ணி நின்றுருந்தா அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் யாராவது வந்து தான் காப்பாற்றணும். ஃபயர் இன்ஜின்ல இருந்து வந்து அவங்க அந்த பேராசூட் இந்த மாதிரி போடுறாங்கல்ல. ஆமா, அதான் அது அவங்களுக்கு அந்த நியூஸ் போனதுக்கு அப்புறம் வந்து காப்பாற்ற. அது வரைக்கும் நம்ம இருக்கணுமே. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னால பயங்கர இதாச்சுல, ஒரு ஏரி டேம் திறந்து விட்ட உடனே நிறைய பேர் அதுல லாஸ் ஆனாங்க. ரீசெண்டா கேரளால கூட அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது ரொம்ப வேகமா வரும் தண்ணி. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது. நம்ம கையில ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து ஏதோ ஒன்று ஹோல் கிடைச்சா அதை பிடிச்சி ஹோல் பண்ணிக்கணும். ஒரு கிளையோ ஒரு மரமோ கிளையோ இது கிடைச்சா நல்லது. சேஃப்டியா பாத்துக்கணும். ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்று சுனாமி பாருங்க. சுனாமிலாம் வந்ததுன்னா நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுலயே நம்ம வந்து பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி எது இருக்கோ அதை தாங்கி பிடிச்சி நம்ம உயிரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்தி வச்சோம்னா அடுத்தவங்க காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட், சரியா சொன்னீங்க. உண்மையாவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ எங்க நேயர்களுக்காக என்ன சொல்றீங்க டாக்டர்? அதான் திருப்பி அதே சைல்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, திரும்ப 5 வயசுலேருந்து 15 வயசுல இருக்க குழந்தைகளே ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு 60 to 70 எனக்கு எதுவும் தெரியல. ஆமா, விளையாட போறாங்க, தண்ணி பார்த்த உடனே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல், அவங்களுக்கு எல்லாருக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுங்க. நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு அதை ரெகுலராக நீச்சல் அடிக்க வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது அவங்க இல்லை நம்ம போகணுன்னா கூடவே நம்ம போய் ஒரு கைடோட படணும். ப்ளஸ் அந்த குழந்தைகள் அவங்களே போகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு தற்காப்பு மாதிரி ஃபென்சஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சளவு அந்த ட்ராவலிங் நம்ம அவாய்ட் பண்ணால் நல்லது. ஓகே, இன்னொரு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சித்ரா பேசுறேன் மேம். மேடம். ஓகே, சித்ராமா பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது இப்படிதான் சார் மூழ்கிட்டேன். நிறைய பேர் மூழ்கி வெளியே வந்திருக்கீங்க. சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி முடிவு பிடிச்சிருக்காங்களா? போய் வந்து 3வது தடவை கத்துனப்புறம் வந்தாங்க. டாக்டர், எனக்கு இந்த क्वेश्चन இருக்கு மேடம். இந்த மாதிரி முழுகிறப்ப நீங்க கத்துனீங்களா? கத்த முடியுமா டாக்டர்? ஆக்சுவலா 2 தடவை கத்த முடியல மேம். உள்ள போயிட்டு வரேன். அது ரொம்ப ஆழம். குளத்துக்குள்ள கிணறு மேம். குளத்துக்குள்ள கிணறு. அதுக்குள்ள குளத்துக்குள்ள கிணறு. ஆமா மேம். ஆமா. அப்புறம் வந்து அவங்க தூக்கிட்டாங்க முடிவு பிடிச்சி. இப்ப எங்க பசங்களுக்கு இங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் இங்க சென்னையில நான் 2 பசங்களும் கத்துன்னு இருக்காங்க மேம். இப்போ ஊருக்கெல்லாம் நாங்க ஊர்ல நிலம் இருக்கு, அங்கெல்லாம் போனா பிள்ளைங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு கத்து கொடுத்துருக்குறாங்க. ஆமா மேம். அது நான் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நீங்க வணக்கம் சார். நீங்க நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, நன்றிம்மா. நன்றி. சொன்னது அதுதான் ஞாபகம் வருது. யோசிச்சுட்டே இருக்கேன் நான். கூட வந்து சொன்னார் பாருங்க, இந்த தாமரை வரல நாங்க மூழ்கிட்டோம் அப்படின்னு சார் சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துடுது. எல்லாருக்குமே தான் ஞாபகம் வந்துடுச்சு சின்ன வயசுலாம். ஆமா ஆமா மேம். நான் முழுகி இருந்தேன்னா அவ்வளவுதான், இப்போ அப்போவே போயிருப்பேன் நானும். அதான் அது 2 விஷயம். ஒன்று, பயப்படக்கூடாது. மேலே சொன்ன மாதிரி அது பயம். அந்த நேரத்தில் ரொம்ப பயம் வரும்.
பயப்படக்கூடாது. இன்னொன்று தண்ணி குடிச்சிடக்கூடாதுமா. நீங்கள் ஏன் வந்தாங்க ஏன் சவுண்டு பண்ண முடியாதுன்னா, நீ முழுகும் போது தண்ணியை குடிச்சு வாய்க்குள்ள தண்ணி இருக்கும்போது எப்படி சவுண்டு வெளியே வரும்? வந்து பயத்துலதான் சார் வந்தது, பயத்துலதான் வந்தது. ஸோ பயப்படக்கூடாது, தண்ணியை முழுங்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு ஆளுகள் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஆமா சார். ஆனா 2 வாட்டி அவங்களால கூப்பிட முடியலீங்களா, பேச முடியலீங்களா? முடியல, உள்ள போயிட்டு வந்தா மேம், நானு கூப்பிடவே முடியல. அப்புறம் 3வது தடவை வரும்போதுதான் கத்திட்டேன். அங்க ஆக்சுவலா நம்ம கத்துறது நமக்கே கேக்குமான்னு தெரியல அந்த நேரத்துல பயத்துல. ஆமா மேம். ஓகே ஓகே சித்ராம்மா, நன்றி டாக்டர். இங்க எல்லாருமே நீங்க இந்த ஒரு டாபிக் வச்சு மழலை பருவத்துக்கே கூட்டு போயிட்டு வந்துட்டீங்க. சின்ன பருவம் சந்தோஷம். 1 மணி நேரம் போச்சா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு இவ்வளோ நேரம் அமைதியா நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நம்ம கொடுத்த இந்த மெசேஜஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பண்ணாத ஒரு 10 பேர் புதுசாக ஸ்விம்மிங் பண்ணாங்கன்னா இந்த பர்பஸ் இஸ் சால்வ்டு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.